எத்தனையோ உறவுகள் மனித வாழ்க்கையில ஏற்பட்டாலும் கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு அவசியமானது, ரொம்ப அற்புதமானது. பெருவாரியான மனிதர்களுடைய வாழ்க்கையில அவங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வெற்றி பெற்றதாகவும் இருந்தா அதுக்கு இன்னொரு பார்ட்னர், பெண்ணா இருந்தா ஆணும் ஆணா இருந்தா பெண்ணும். இப்போ ஓரினமே திருமணம் பண்ணிக்கலாம்லாம் கூட வந்தாச்சு. நான் அந்த பகுதிக்கு போக முடியாது. ஆனாலும் 2 பேர் வாழ்கிற போது வெற்றிக்கு இன்னொருவர் காரணமா இருக்கிறாங்க. இது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன சொல்லுங்க பாப்போம். காலையில திருமணம் ஆகுது, சாயங்காலம் டைவர்ஸ் ஆயிடுது. திருமணம் ஊரையே கூட்டி திருமணம் பண்றாங்க, டைவர்ஸ் அப்படி ஊரையே கூட்டி டைவர்ஸ் பண்றாங்க. யாருக்குமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்மளை கூப்பிட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு போட்டு புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா அழகழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒருத்தர் மாலையை மாத்தி ரிங்கு மாத்தி இல்ல சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணி இல்ல எல்லாம் நடந்து ஒரு அவ்வளவு பேருக்கு பத்திரிகை கொடுத்து கல்யாணம் பண்றவங்க பத்திரிகை கொடுக்காமே டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. சார் நம்ம என்ன நினைப்போம், அப்புறம் தோல்ல பார்த்தா உங்க ஒய்ஃப் சௌக்கியமான்னு தானே கேட்போம். கேட்க முடியல. ஒரு பொண்ணை பார்த்தா என்னமா உங்க ஹஸ்பண்ட் சௌக்கியமானு கேட்போம். ஏன் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க கல்யாணத்துக்கு போயிருக்கிறோம், ஒரு வாரம் கழிச்சு கேட்க மாட்டோமா உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கிறாரான்னு கேட்க மாட்டோமா. பார்த்தா கேட்க முடியல. ஏன்னா மறுநாளே டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஏன் பிடிக்கல, எங்களுக்கு பிடிக்கல அப்படி. எப்படி இவ்வளவு வேகமா முடிவு பண்றாங்க? உடனே நீங்க சொல்லுவீங்க, நீ சுத்த கர்நாடகம், 10ஆம் பசலி பழசு, டைவர்ஸ்ங்கிறதுக்கே எதிராக்கி. ஐயே, டைவர்ஸ்ங்கிற கான்செப்டை யாராவது எதிர்க்க முடியுமா? ஒருத்தரோட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொன்னா மனத்தை முடிச்சுக்கிட்டு இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறதுங்கிறதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனா எதுக்கு எடுத்தாலும் டைவர்ஸ் தானே. டைவர்ஸ் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவோட கல்யாணம் பண்ணிக்கிறது. எப்படி டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவோட யாராவது கல்யாணம் பண்ண முடியுமா? என்ன அவ்வளவுதான் நடக்குதான். நான் இப்போ ஒரு சம்பவம் சொல்ல போறேன், ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம். ஒரு வசதியான குடும்பம், நல்ல படிச்ச பையன், அருமையான உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஆசிய நாடுகள்ல கூட இல்ல. ஆசிய நாடுகள்ல இருந்து அப்பாவே வெளிநாட்டுக்கு போயிட்டார். வெளிநாட்டுல அந்த மாதிரியான ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், வீடு, ஏர் கண்டிஷன், சௌகரியம், கருவிகள், காரு, படிப்பு, சம்பளம் எல்லாமே பெருசு. ரொம்ப பெரிய குடும்பம். கல்யாணம் ஆச்சு சார். அதே ஜாதியில தான் கல்யாணம் பண்ணாங்க. அவங்க ஜாதி கூட மாற்றவே இல்லை, ஜாதியிலே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மேல்தட்டு ஜாதி. ஏன்னா ஜாதிலாம் பர்டிகுலரா சொல்லக்கூடாது, நாகரிகம் இல்லை, அது கேட்கறது மரபு இல்லை. அதனால நான் ரொம்ப நாகரிகமா சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு மேல்தட்டு சமூகத்தினுடைய மேன்மையான மதிக்கப்படுகிற ஒரு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டாங்க. காலையில அமக்களமான கல்யாணம், பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணி டம்பமா ஜம்பமா பெரிய விருந்து. போங்களேன், வந்தவனுக்கெல்லாம் விருந்து. ஒரு இலை பில்லு 500-600 அடிப்படும். அந்த மாதிரி பணக்கார கல்யாணம் பெருசா நடந்தது. காலையில முடிஞ்சிருக்கு திருமணம். எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் இருக்காங்க. மத்தியானம் சாப்பாடெல்லாம் முடிச்சு நிறைய பேர் போயாச்சு. இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த முதல் இரவு அப்படிங்கறதெல்லாம் வீட்டுல எல்லாம் யாரும் வச்சுக்கிறது கிடையாது. பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு பிரைவசி, அந்தரங்கமான ஒரு தனிமை வேணும் அப்படின்னா இப்பெல்லாம் ஹோட்டல்லயே ஒரு சூட் புக் பண்ணி கொடுத்துறது. அவங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு லக்ஸூரியஸ் சூட் ஹோட்டல்ல புக் பண்ணிடுறது. பெரிய ஹோட்டலா பார்த்து புக் பண்ணிட்டா அவங்களே டெக்கரேட் பண்ணி எல்லாம். அது மாதிரி ஒரு ஹோட்டல்ல, அதே ஹோட்டலா கூட இருக்கும், நம்ம அது ரொம்ப டீட்டெயில்டா போக முடியாது, சமாச்சாரத்துக்கு சொல்லத்தான் முடியும். ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. கணவன் மனைவி காலையில கல்யாணம் இருக்கு, அவங்களுக்கு அன்றைக்கு தங்குறாங்க. சாயங்காலம் இரவு அறையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த ஹோட்டல் வெயிட்டர் வரார், உள்ள வரார். சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்ணணும். கணவன் என்ன சாப்பிடுறீங்கன்னு அவன் கேட்கறான். என்ன சாப்பிடணும்னு இவர் ஆர்டர் பண்றாரு. அந்த பேரர்ட்ட உள்ள ரூம்ல ரூம் சர்வீஸ் அது கேட்கிறார். இவர் ஏதோ ஆர்டர் பண்றார். இவர் மேல்தட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்களுக்கு இவர் சைவ உணவு சாப்பிடுறார் அன்றைக்கு இரவு. அதுக்கு முன்னாடி அவர் சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரா கடவுள் தான் வெளிச்சம். அப்போ சைவ உணவு தனக்கு ஆர்டர் பண்றார். ஆர்டர் பண்ணும்போது அந்த பேரர் கேட்கிறா, புதுசா கல்யாணம் ஆன கணவன் மனைவி அன்றைக்கு அவங்களுக்கு முதல் நாள், அவன் ஏதாவது மதுகுது அருந்துவதா இருந்தா அருந்தலாம், ஹோட்டல் தானே, ஏற்பாடு தானே, would like to have some drinks அப்படின்னு கேட்கிறேன். இந்த பையன் ட்ரிங்க்ஸ் வேண்டியதில்லை, தேவையில்லை,
அப்படின்ட்டு அவன் சைவ உணவை ஆர்டர் பண்ணிட்டு போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டான். அந்த பேரரை வெளியே அனுப்புறதே குறியாது, போ அப்படின்னு. உள்ள இருந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா பொண்ணு. அவ இதை பாத்துக்கிட்டே இருந்தா. அங்கேருந்து வந்து புருஷனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? காலையில கல்யாணம் இருக்கு, பேரர் வந்திருக்கா, ஆர்டர் பண்ணிருக்கிறா. அவனை பார்த்து மனைவி கேட்கிறா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை நம்பி நான் கூட வாழ முடியுமா? புரியல ஒண்ணுமே. என்ன ஏன் 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 இப்படி சீரியஸா பேசுறியே? என்ன சமாச்சாரம்? என்ன கோபமா இருக்கிறியே? உட்கார உட்கார அப்படின்னு. நீ ஒரு மனுஷனே இல்ல, நான் உன்னோட இருக்கவே முடியாது. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன தப்பு நடந்து போச்சு, இங்க என்ன நடந்து போச்சு அப்படின்னு. ஒரு பேரர் வந்து என்ன வேணும்னு கேட்டா மரியாதையா உனக்கு வேண்டிய சொல்ல நிறுத்த வேண்டியதானே? நீ என்ன கூப்பிட்டானு கேட்கணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்கணும். அப்புறம் லைக் டு ஹேவ் சம் ட்ரிங்க்ஸ் கேட்டான்ல, ஆமா, நீ என்ன கேட்டியா? சார் ஒய்ஃப் குடிப்பா குடிக்க மாட்டான்னு இவனுக்கு தெரியாது, கேட்கலாமா கூடாதான்னு தெரியாது. கல்யாணம் ஆகி அன்னைக்கே தான் இந்த பையன் கேட்டு தொலைச்சிருக்கலாம், நீ குடிப்பியா அப்படின்னு கேட்டு இருந்திருக்கலாம். நான் வந்து இன்னையும் கற்பனையா சொல்லலைங்க, இது ஒரு சம்பவம், இது தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். நீ குடிக்க கூடாதுன்னு என் கட்சி இல்ல, பெண்கள் குடிக்க கூடாதுன்னு சொல்றது நீ யாரு இல்ல. ஐயா அதெல்லாம் ஏன் வேலை இல்லை, அவங்க வயிறு அவங்க குடிக்கிறாங்க, எனக்கு என்ன வந்தது, குடியும் கொடுத்தனுமா இருக்க வேண்டியதானே, நான் ஒண்ணுமே சொல்லலையே. நான் சொல்றது சம்பவத்தை நேரேட் பண்றேன், அவ்வளவுதான். என் விமர்சனமும் என்னுடைய குதர்க்கமான பார்வையும் உள்ள கிடையவே கிடையாது. சிம்பிளா நேரேட்டிங், தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அந்த பொண்ணு சொல்ற, அவ குடிக்கிறதோ குடிக்காத அவ இஷ்டம். இந்த பையன் அவளுக்கு ஆஃபர் பண்ணல, எப்படி வந்த பேரரை பார்த்து ப்ளீஸ் வெயிட்னு சொல்லி ஒய்ஃபை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிருக்கணும். இதான் நாகரிகம் அப்படின்னு அந்த பொண்ணு எதிர்பார்க்கலாம். நியாயம் இருக்கு, இதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. எப்படின்னா இன்னொருத்தருக்கு சேர்த்து நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணவே கூடாது. ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கோம், 4 இட்லி கொண்டா, எனக்கு ஒரு 2 இட்லி, அது ரொம்ப தப்பு, அராஜகம். அவர் இட்லி திம்பாரு, திங்காம இருப்பாரு, நமக்கு என்ன வந்தது? சார் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க சொல்லுங்க, அதான் மரியாதை. இது வந்து மனித பண்பு. 2 பேர் சாப்பிட உட்கார்ந்த உடனே எனக்கு என்ன சாப்பிட முடியுமோ அதை இன்னொருத்தருக்கு நான் திணிக்கப்படாது. அது ஒரு வகையான அக்ரஷன், அக்ரஸிவ் தான், ஆக்கிரமிப்பு மனோபாவம் தான். சைக்காலஜி படி அது வந்து இன்னொரு வரை அடிமைப்படுத்துவதுதான். தான் தின்றதை இன்னொருத்தரும் திங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அவங்க எல்லாம் வந்து அசுரர்கள் தான். அது வந்து அடிமைப்படுத்துகிற அடிமை மனோபாவம் தான். இது பல பேருக்கு உண்டு. எப்பவுமே ஹோட்டல் போனா கூட அவங்களே எல்லாரும் சேர்த்து ஆர்டர் பண்ணுவாங்க. துணி கடைக்கு போனா அவங்களே சேர்த்து துணி எடுத்து கொடுப்பாங்க, இதான் இதை எடுத்துக்க அப்படிம்பாங்க. தான் சொல்றத மற்றவங்க எல்லாம் கேட்டு நடக்கணும். அசுரர்கள், அவங்க வந்து அடிமைப்படுத்த விரும்புறவங்க. நான் அதை மறுக்கவே இல்லை. இந்த பையன் செஞ்சது தப்புதான், அவளை கூப்பிட்டு கேட்டுக்கலாம். ஆனா சராசரியா என்ன நினைப்பா, ஒரு உணவு ஆர்டர் பண்ணும் போது புருஷ பண்ணாடி சேர்த்து ஆர்டர் பண்றதுங்கிறது ரொம்ப காலமா பழகி போன ஒரு விஷயம். இல்லையா அந்த பொண்ணு என்ன சொல்லாங்க வந்து, சாரி மிஸ்டர் உங்களுக்கு தெரியல, நீங்க என்ன கேட்டிருக்கலாம், என்ன கேட்டு எனக்கு என்ன வேணும் கேட்கலாம் இல்லையா, என்னுடைய ஃப்ரீடத்தை நீங்க வந்து ஏன் இப்படி கட்டைல் பண்றீங்க, இது சாஃப்டா கேட்கலாம். அந்த பொண்ணு சொல்றா, நீ மனுஷனே இல்ல, உன்னோட என்னால வாழ முடியாது. சார் இவன் பில்லியர் பொட்டியை தூக்கிட்டு அப்பயே புறப்பட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான். டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய குத்தமா? சேர்த்து ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணாதது குத்தமா? அவ குடிப்பாளா இல்லையான்னு தெரியாம, நான்வெஜ் சாப்பிடுவாளா இல்லையான்னு தெரியாம, அவளுக்காக சொல்லாம கூட பெரிய சகிச்சுக்க முடியாத குற்றமா? கூப்பிட்டு சொல்லலாம்ல, நான் சாப்பிடுவேன், எனக்கு அது வேணும், நீ சாப்பிட மாட்டியா, உனக்கு அது வேண்டாமா, பேசலாம்ல, பேசுறதானே அன்பு. அப்ப என்ன தோணுது, ஒண்ணு அப்படி பிரிஞ்சு போனதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கணும், எங்க கயட்டிக்கலாம்னு எதிர்பார்ப்பா இருக்கணும். இப்ப அதுவே ஒரு குளறுபடி போல பெண்கள்கிட்ட. என்ன மனசுல ஒரு ஐடியா, அப்பா அம்மா சொன்னாங்கன்னு ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு வாழ்நாள் முழுக்க அவன் பிராணனை வாங்குறது, இதுவும் தப்பு. பசங்களும் அப்படி, பொண்ணுங்களும் அப்படி. ஒரு பெரிய திருமணம் பாருங்க, வெளிநாட்டுல இருந்து வந்து ஒரு பையன் இங்க தாலியை கட்டிட்டு, தாலி கட்டின கையோட நான் அமெரிக்காவுக்கு போறேன் அப்படின்னா, என்னடா தாலி கட்டி உடனே நீ அமெரிக்காவுக்கு போற அப்படின்னா, அவனுக்கு இந்த பொண்ணு இஷ்டமே இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது, அவங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு வந்திருக்கிறான். தாலியை கட்டி உடனே புரட்டு போறேங்கிற, எங்கேயாவது சரியா இருக்குமா அது? அப்படி ஒரு வேலை காரணமா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் சரி, முதல்ல பேசணும். வாழ்க்கை என்பது பெரிய விஷயம், அதை வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக முறிச்சுக்க கூடாது. வாழ்க்கை என்பது பெரிய விஷயம், அது சின்ன விஷயத்துக்காக முறிச்சுக்க கூடாது, விட்டு கொடுக்க கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, பின்னக்கூடியது எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் யோசிக்காம ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. ரொம்ப 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 நீங்க சிந்திச்சு குடும்பத்தை நடத்துவதற்கு சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கு. இன்னொருவரை நம்ம ஆக்கிரமிக்க முடியாது. ஆக்கிரமிக்க முதல்ல புத்தி சொல்லி திருத்துறதுக்கு பார்க்கணும். அதை விட்டு உடனே அறுத்துக்கிட்டேன் நான் வெளியில போறேன்னு சொன்னா அது நல்ல பழக்கம் அல்ல. யோசிங்க, நிறைய விடை கிடைக்கும்.